எப்படி இருக்கீங்க ஃபேமிலிஸ்? ஃபேமிலிஸ் நான் ஒண்ணுமே பண்ணலைங்க. சும்மா வீட்டுக்குள்ள லீவ் பண்ணேன் போயிடுச்சு. நம்முடைய மெஜாரிட்டி டாக்டர் சமூக ஆர்போர்ல இருந்து அவரை வருகை உங்களை அன்ப பாராட்டி வரவேற்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இளைஞர்கள் சாத்தியம் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகுது. எப்படி இருக்கீங்க ஃபேமிலிஸ்? ஃபேமிலிஸ் நான் ஒண்ணுமே பண்ணலைங்க. சும்மா வீட்டுக்குள்ள லீவ் பண்ணேன் போயிடுச்சு. ஒரே டைம் ஃப்ரெண்டிங்கா இருக்கு. வீடியோ ஆன் பண்ணா அதேதான் இருக்கு. ஒரு லைவ் எக்ஸாம்ஸ்ல நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன இருக்கு இப்ப சொல்றாங்க மண்டே பத்திரம் தெரியல. இந்த காமெடி ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும். என்ன சொல்லுவாரு வடிவேல் அதுல மண்டை என்ன ஆகும் பறந்துடும். எனக்கு தெரிஞ்சு அவரோட அந்த காமெடியில இந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸ் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். கரெக்டா ஹெல்மெட் போட என்ன ஆகும் பறந்துடுமா? நிறைய இருக்கு. அவருக்கு வந்து நம்ம கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஹெல்மெட் போடலன்னா மண்டை. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பாருங்க. நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசிடலாம். ரொம்ப நம்ம டைம் எடுக்க தேவையில்ல. ஆக்சிடென்ட்ல இது படிங்க. டிசபிலிட்டினா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? கை கால் வராது, வேற உடல் செயல் இருந்து போகும். ஆக்சிடென்ட்ல ஒரு 100% 12.5% டிசபிலிட்டில நிறைய அந்த மாதிரி ஒரு எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்னா எந்தெந்த இருக்கு? ஒண்ணு ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர். இந்த 3 இதுலயும் சார் நெக்ஸ்ட் 400 பேர் இதுல ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இங்க இருக்காங்க. அதுல 40 to 45% வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு. இப்ப நம்ம திருப்பாங்கூர்ல மட்டும் 150 பேர் இருக்காங்க. சரிதா? ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுனால அவங்களால கூட்டிட்டு வர முடியல. இந்த ஆலங்காயத்துல ஒருத்தர் இருக்காரு. நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே 150 பேர் இருக்காங்க. இதுல 40 to 45% வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல தான் இந்த மாதிரி ஆகுது. ஏன் ஆகுது? எதனால ரோடு ஆக்சிடென்ட் மோஸ்ட்லி ஆகுறதுக்கு எத்தனை காரணங்கள்? ஸ்பீடு. ஒரு ஸ்பீடும் போவாடுங்க. ஃபுல்லா டிபெண்ட். கை எடுக்க முடியல, கால் ஆட்ட முடியல. ரீசெண்டா நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிசபிலிட்டி பர்சன்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கலையில கீழே ஃபுல்லாவே எதுவுமே ஒர்க் பண்ணாது. பாம்பு கடிச்சாலும் தெரியாது. நிறைய பேருக்கு அந்த புண்ணெல்லாம் வந்துடும். ஆடாம அசையாம இருந்தாங்கன்னா புண்ணெல்லாம் வந்துடும். நிறைய பேருக்கு அந்த புண்ணெல்லாம் வந்துடும். ஆடாம அசையாம இருந்தாங்கன்னா புண்ணெல்லாம் வந்துடும். அப்படியே மருந்து போகும். எதுவுமே பண்ண முடியாது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல போறாங்க, ஒரு புது பைக் வாங்கிட்டோம், வாங்கிட்டு சூப்பரா அன்கவர் பண்றாங்க. இப்படி அடுத்தவங்க பார்த்தா மேல வயது மூடுறாங்க. முடிஞ்சு போச்சு கதை. பாத்தீங்களா ரீசெண்டா ஒரு பைக் அது இந்த காலேஜ் பசங்க தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல பாருங்க பர்சன்டேஜ் 60%, டோட்டலா 16 to 35 அவங்கதான் போறாங்களே. சுத்தமா தெரியல. ஸ்பீடு பத்தி உங்களுக்கே தெரியும். நான் ஆக்சிடென்ட் வீடியோ எல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் மொபைல் இருக்கு. உடனே போய் காப்பாற்றுறோமா இல்லையா? சூப்பர் புடிச்சு போட்டுட்டே இருக்காங்க. ரீல்ஸா போடுறாங்க. நிறைய நம்ம பாத்துக்கிறோம். நம்ம மறுபடியும் பார்க்க தேவையில்லை. சரி, இந்த டிசபிலிட்டி பத்தி நம்ம பேசலாமே. இங்கே இருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 150 பேர். இன்னொரு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஒரு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம்ல தான் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு தமிழ்நாட்டிலேயே. உங்களுக்கு தெரியுமா இந்த இந்தியாவிலேயே ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு
அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சிஎம்சி தான் ஃபுல் ஃபேமஸ். அதனாலே என்னன்னு தெரியல, நம்ம ஃபர்ஸ்டா இருப்போம். ரீஹாபிலேஷன் சென்டர் ஒன்லி இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க அங்க விட்டுடுவாங்க. ஸோ அவங்க எப்படி சாப்பிடணும், எப்படி ட்ரெஸ்ஸிங் போடணும், அவங்க எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அங்க டைம் கிடைச்சா அங்க கொஞ்சம் வந்து பாருங்க. சரி சார், நான் ஒரு பேருக்கு 40 to 40% ஃபீஸ் என்ன இருக்கு அப்படின்னா, மரத்துல ஏறி இறங்குது, அதுல இன்ஜுரி ஆயிட்டு, இன்னும் கிணறுல போய் குதிக்கிறது, அதோட ஆக்சிடென்ட் தான். ஆனா சாலை பாதுகாப்பு இவ்வளவு இருக்கு சார். இதெல்லாம் நடக்க முடியுமா முடியாதானே? முடியுமா முடியாதா? தாராளமா முடியும். வருஷத்துக்கு 18,000 பேர் சாலை விபத்துல வந்து உயிரிழந்தான். 18,000. உங்களுக்கு இங்க கூப்பிட்டு உட்கார வச்சு உங்க கிளாஸஸ் எல்லாம் ஒரு தள்ளிட்டு, ஏன் இதனால சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. நம்ம கரெக்டா இருந்தாலும் முதுகெலும்பு கரெக்டா இருக்கும். சின்ன கேர்லெஸ் தாங்க, ஒன்னும் பெரிய ஒரு இதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு செகண்ட் கேர்லெஸ். என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஆகாதுங்க, எனக்கு ஆகாது. அந்த ஒரு சின்ன விஷயம் தான். கேட்கவே முடியல அவங்களுடைய மரணத்தை விட இது பொடியது. எதுவும் டிசபிலிட்டிஸ். ஏன்னா அது டெய்லி அவங்களால ஃபுல்லா டிபெண்டுங்க. பினான்சியல்ல ஒரே ஒரு பையன் தான் காலேஜ் அமைச்சிருக்காங்க, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அப்பாவுக்கு வயசு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கு. அவரு 70 வயசு 80 வயசுல சம்பாதிச்சுட்டே தான் இருக்கணும். அவங்க அப்படிதான் நான் சொன்னேன். எதுவுமே பண்ண முடியாது. வயசானவங்க அப்பா அப்பா அந்த ஒரு சூழ்நிலை பினான்சியல்ல எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல கையில இப்ப எதுவுமே நிக்க முடியாது. ஃபியூச்சரும் போச்சு, பினான்சியலும் போச்சு. இது போக அந்த மெடிசன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாருங்க, சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மந்த்லி ஒரு 45,000 ஆகும். இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட் யாரும் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அவன் ஏதோ ஒரு சின்ன பண்ற தவறுனால இந்த மாதிரி ஆகுது. சரி, ரோட் சேஃப்டி பேசிட்டு ஒருத்தரை பத்தி நம்ம பேசலன்னா நல்லா இருக்காது. யார் சொல்லுங்க? டிடிஎஃப் வாசன் இருக்காங்களா? இங்க இருக்கீங்களா யாராவது? எனக்கு பிடிக்கும். ஓகே, நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா அவரு வந்து நல்ல காஸ்ட்லியான ஹெல்மெட் போடுவாரு, காஸ்ட்லியான ஜாக்கெட் போடுவாரு. என்ன ஒழுங்கு ஒண்ணு ஆகலையே, சீஸ் பண்ணிட்டாங்க. இந்த உலகமே என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும். அவ்வளவுதான். நீங்க ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும். பாருங்க சார், என்கிட்ட எல்லாம் விலை விழுந்த ஹெல்மெட் இருக்கு சார், ஜாக்கெட் இருக்கு. நான் போறேன் சார், 180 மேல போறேன் முடியுமா? இந்த ரோட்ல என்ன அவங்க மட்டுமா இருக்காங்க? எல்லாமே தான் இருக்காங்க. யாரோ பண்ற ஒரு சின்ன தப்புக்கு அடுத்தும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்தா விளைவிக்கும். ஒரு அப்பா சொல்லிட்டு வந்துருப்பாரு, இருமா நான் போய் உங்களுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு ஒரு அப்பா. இன்னொரு வயசான அம்மா அப்பாவுக்கு ஒரு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தவங்க மறுபடியும் வீட்டு திரும்பலாங்க. யாருனால? இந்த ரீல்ஸ் மோகத்துல ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்னால இவங்க உயிரும் பாதிப்பு, முன்னாடி இருக்கிறவங்க உயிரும் பாதிப்பு. என்ன தீர்வு என்னங்க? அவங்க சும்மா பேசுறோம் பண்றோம், என்ன தீர்வு என்னவா இருக்கும்? அது நீங்க தான் சொல்லணும். அப்படியெல்லாம் இல்ல, ஓட்டலாமே. ஸ்பீடா ஓட்டக்கூடாது, அவ்வளவுதான். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஹெல்மெட் போடணும். ஒரு 1000 ரூபாய்க்கு இப்ப பாக்குறோம். ஆனா 1,00,000 ரூபாய் வண்டி வச்சிருக்காங்க, ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து ஹெல்மெட் வாங்க மாட்டேங்கிறாங்க. அது ஃப்ரீயா தரணும்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். ஃப்ரீயாவது கொடுங்க, அப்பாவது பசங்க போடுறாங்களா பார்ப்போம். எப்ப போடுவாங்க? மச்சாங்க நிக்கிறான் போலீஸ், யாருக்காவது ஹெல்மெட் ஒரு கடைக்காவது வாங்கிட்டு போய் போட்டுக்கோ, அது வேணும்னா போடுறோம். இல்ல காசு வேணும்னா ஒரு காப்பாத்துக்கு போறோம், உயிருக்கு அதான் முக்கியமே. சோ நான் என்ன சொல்றேன், நீங்க தான் ஒரு ரோல் மாடலா இருக்கணும். இங்க நிறைய NSS பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் சொல்லவே தேவையில்லை. அவங்க எப்பவுமே என்ன சொல்றது, இந்த சமுதாயத்துக்காக, சோஷியலுக்காக அவங்க டெடிகேட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் பி லைக் தெம்.
பார்த்த உடனே சரி எல்லாம் இது நம்ம பேசுற மாதிரியே இல்லையே இங்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கணுமே. நீங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கீங்க, சரியா? பிகாஸ் தே ஆர் லீடர்ஸ். நீங்க தான் லீடரா இப்போ. ஓகே, ப்ளீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆன் யுவர் ஃபியூச்சர். ஃபியூச்சரை பத்தி பாருங்க. சும்மா இந்த ரீல்ஸ் பிளஸ் இந்த பைக்கு இதெல்லாம் ஓகே, ஒரு இடத்துல வைங்க. உங்க ஃபியூச்சர் தான். அது எண்ட் ஆஃப் டே 2 விஷயம் நம்ம பார்க்கணுங்க. நான் எப்பவுமே அதை தான் சொல்லுவேன். எங்க போனாலும் ஒண்ணு, ஒரு டே ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுதா, உங்க பாக்கெட்ல காசு இருக்கான்னு பாருங்க. இல்ல சார் நான் ஸ்டூடெண்ட் இப்ப சம்பாதிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னா, உங்களுடைய கோலை நீங்க ரீச் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. 2 விஷயம் தான். ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப காம்படிஷனா இருக்கு. ஆக்சுவலி நான் ஒரு 3 காலேஜ்ல வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோஷியல் டெவலப்மெண்டாவே இருக்கேன். அதை தாண்டி சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனரா இருக்கேன். நேத்து கூட கிட்டத்தட்ட ஒரு 200 பசங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் பத்தி நம்ம பேசலாம். எதுவுமே ஒரு நாலேஜே இல்லை. பிகாம் படிச்சிருக்காங்க, பிபிஏ படிச்சிருக்காங்க, அவங்க அக்கௌண்ட் ரிலேட்டடா பேசினாலே தெரியலன்றாங்க. யார் ஹேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி பசங்களை சொல்லுங்க? சொன்னா 0 நாலேஜ். எப்படியோ ஒண்ணு சார், ஒரு அரியர் இல்லாம பாஸ் பண்ணிட்டேன் சார், எப்படியோ பண்ணிட்டேன் சார், அது எப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படியோ பண்ணிட்டீங்க சார். நான் என்ன சொல்றேன், நீங்க யாருக்கும் உண்மையா இருக்க தேவையில்லை. உங்களுக்கு மட்டும் நீங்க உண்மையா இருங்க போதும். யாருக்குமே உண்மையா இருக்கவே தேவையில்லை. உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது முக்கியமான ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, அதை கூட ஆயிடுதுன்னா அந்த கோல்டன் கவர் அப்படின்வாங்க. அதான் மிக முக்கியமானது. எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தெரியும்? யாருக்கும் தெரியாதா? லைஃப் சேவிங் தெரியாது. அது கத்துக்கணும். கண்டிப்பா கத்துக்கலாம். யாரு வேணா ஆகலாம். முன்னாடி இருக்கிறவங்க யாரு வேணா ஆகலாம். கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நமக்கு ரிஸ்க் வரும் சார். அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. குட் சமரிட்டியன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தாராளமா நீங்க போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? பண்ணலாமா? உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. சரி சார் தெரியல அப்படின்னு சொன்னா முதல்ல கத்துக்குங்க. இதுல ஃபைனல் இயர் யாராவது இருக்கீங்களா? எல்லாமே ஃபைனல் இயர் தானா? லாஸ்ட்ல இருக்கீங்க. ஓகே, நான் பார்ப்போம். உங்க பிரின்சிபால் கிட்ட சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக ஒரு சின்னதா ஒரு ட்ரைனிங் வேணா நம்ம போடலாம். கம்பல்சரி நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் தராங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நம்மளால உங்களுக்கு உயிரை காப்பாத்தலாமே. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, சார் ஒரு 10 நிமிஷம் நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா உயிரை காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்றாங்க. சோ இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. ஓகே, தனி மனிதம் ஒழுக்கம் தாங்க சார். என்ன நம்ம ரூல்ஸ் போட்டாலும், என்ன கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும், ஆர்டிஓ தரலினாலும், போலீஸ் நின்னாலும், தனி மனிதன் ஒழுக்கம் தான் இந்த விபத்தை தடுக்க முடியும். கரெக்டா? தனி மனிதன் யார்? இங்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நம்ம தான் இண்டிவிஜுவல்ஸ். நம்மளுடைய ஒழுக்கம் தாங்க, அதான் ரொம்ப முக்கியம். வேற எதுவுமே இல்லை. உங்களுடைய டிகிரியை தாண்டி பாக்குறதுக்கு ரொம்ப நீங்க எப்படி கடந்து போறீங்கன்னு தெரியல. அந்த ரீல்ஸும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்டோட அந்த ஒரு வந்து நம்மளால முடியல. ஏன்னா அவங்க கூடவே பண்ணிச்சுட்டு இருக்கோம். நீங்க சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. நம்மளால அந்த மாதிரி முடியல. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். எத்தனை தவம், எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏரியா இருக்குது, எத்தனை கோயில் குளம் இருந்தா அதே தப்பா சொல்லவே தேவையில்லை. ஒரே ஒரு செகண்ட்ல போயிடும். பிளீஸ் உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க போதும். வேற எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. அது பண்ணாலே எல்லாமே வந்துடும். ஓகேவா? இதை தாண்டி நம்ம இந்த டிகிரி அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஹானர் தான் எனக்கு தெரிஞ்சு. டிகிரி ஓகே. அதை தாண்டி இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஃபேக்டரிஸும் சரி, மேனுபேக்சரும் சரி, கார்பரேட்டும் சரி, என்ன தெரியுமா பாக்குறாங்க? உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு பாக்குறாங்க. நீங்க எத்தனை அட்டெம்ப்ட் வச்சிருக்கீங்க, நீங்க எத்தனை கோல்ட் மெடல் வாங்கிருக்கீங்க, அதெல்லாம் பாக்குறது இல்ல. உங்களுக்கு ரிசல்ட் கூட பாக்குறது இல்ல. உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு அது மட்டும் தான் பாக்குறாங்க. சோ அந்த ஸ்கில்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. சரியா? ஸ்கில்ஸ் கத்துக்கலாங்க, தாராளமா கத்துக்கலாம். நாலேஜ் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா
ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கேரக்டர் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து தான் வரும். பண்ணலாமா? இங்க இருக்கிறவங்க ஈச் அண்ட் எவ்ரிவன் ஒரே ஒரு எனக்கு என்ன ஒளி அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டமா இருக்கப்ப இல்ல திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆக்சிடென்ட் இல்லாம ஒரே சமூகத்துல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணமா அது இருக்கட்டும். சரி, ஏன் இது மட்டும் இங்க ஆக்சிடென்ட் அதிகமாகுது, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஃபுல்லா ஹைவே. உங்களுக்கே தெரியுமா, பெங்களூர் டு சென்னை இது ஒரு சாலை. நிறைய பேருக்கு என்ன அவேர்னஸ் இல்ல, சும்மா அப்படியே கடுக்குறாங்க, பண்றாங்க, போறாங்க, வராங்க. அதான் இது முக்கியமான காரணம். இது ஒண்ணு இன்ஜுரிஸ் நிறைய ஆக்சிடென்ட்க்கு இது ஒரு காரணம். ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம தான் உஷாரா அடிக்கிறோம். ஓகே, லாஸ்ட் டைம் இது என்எஸ்எஸ்ல வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணோம். இன்னைக்கு நான் தெரிஞ்சதை நான் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்போம். அந்த சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிருக்கோம். டைம் கிடைச்சா பார்ப்போம் நெக்ஸ்ட் அந்த ஒரு ஆக்டிவிட்டி முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு கெஸ்ட் இன்னும் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்து வருவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு கேட்கலாமா? யார்கிட்ட லைசன்ஸ் இருக்கு இங்க இருக்கிறவங்க? மீதெல்லாம் பதினெட்டு ஆகலையா? எல்லாரும் கணிச்சா? சரி, இங்க இதுக்கு முன்னாடி கேம்ப் ஏதாவது வச்சிருக்காங்களா லைசன்ஸ்க்காக? இல்லையா? சரி, ஓகே. நான் இப்போ ஆர்டிஓ சார் வராரு, அவர்கிட்டயும் சொல்லிடுவேன். நம்ம பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இங்கேயே ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுவுமே வெளியே போக தேவை சார். இன்ட்ரெஸ்டிங்கா லைசன்ஸ் வாங்குறதுக்கு வாங்கிடலாம். அது இப்பதான் சார் எல்லாம் சும்மா தேவைன்னா 100 ரூபாய் போதுக்கு இல்ல. அது கூட இப்ப ஆன்லைன்ல போய் பே பண்ணுங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க வாங்க முடியுதான் ஒருத்தர் திடீர்னு எனக்கு போன் பண்ணி, அதான் இதுல 2000 ரூபாய் எது எனக்கு டியூ காட்டுதுன்னா நான் எதுவுமே பண்ணல, எனக்கு போன் இன்வெஸ்ட்லாம் போட்டு போவேன்னு பார்த்தா அவங்களுடைய அக்கா பையன் எடுத்துட்டு போயிட்டு நல்லா ஃபைன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? சொல்ல முடியாது, அவங்க பார்த்துக்கிட்டோம். பண்ணிருக்கீங்களா? சூப்பர். நம்ம பார்ப்போம். இங்கே கொடுத்துட்டு இங்கே கூப்பிட்டு வந்தோம்னா ஒரு எங்கேயும் லேட்டா போயிட்டு ஒரு சிரமமா ஒரு 6 டிஷ் பண்ணிடணும். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்? இந்த குட் சமரிட்டன் லா வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? குட் சமரிட்டன் லா அப்படின்னா யாராவது ஆக்சிடென்ட் ஒரு கீழே இருக்காங்க, ரோட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள காப்பாத்து முன்னாடி எது உங்களுக்கு நியரா இருக்கு ஹாஸ்பிட்டல், அங்க நீங்க அவங்கள அட்மிட் பண்ணிடலாம். அட்மிட் பண்ண என்ன ஆகும், இருக்கிற ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 lakhs வரைக்கும் என்னென்ன செலவு இருக்கு அது கவர்மெண்டே எடுத்துக்கும். அதை தாண்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவங்களே அது கொடுக்கும். என்னது சார், ஏதாவது பேசணும் முன்னாடி வந்து பேசுங்க. பேசுறீங்களா? ஓகே, நோ யூஸ். கிழிஞ்சா இருக்கப்பா? இல்ல தேவை இருக்கிறதா பேசிட்டு இருக்கோம். ஓகே, இந்த அது நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. கண்டிப்பா எதுவும் பயப்பட தேவையில்ல. நீங்க தாராளமா போன் பண்ணி இந்த ஆம்புலன்ஸும் கூப்பிடலாம், இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அனுப்பிச்சு விடலாம். உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே கேட்க மாட்டேன். சார் நாங்க போன தேவைசாம ரிஸ்க் சார், நாளைக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க, எதுவுமே கூப்பிட மாட்டாங்க. ஓகே, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கவும் தேவையில்லை. உங்க போன் நம்பர் கொடுங்க, நீங்க எந்த ஒரு இதுவும் உங்களை கேட்கவும் மாட்டேன். தாராளமா நீங்க அட்மிட் பண்ணிடலாம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா இவ்வளவு டைம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக ஒரு ட்ரைனராவது கூப்பிட்டு வந்திருப்பேன். எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட்ல அவங்களை காப்பாற்றலாம், ஏன்னா நிறைய ரத்த போக்கு இருக்கும்போது எப்படி நிக்க வைக்கணும், ஒரு ரொம்ப அன்கான்சியஸா இருக்காங்க அப்படியே ஹார்ட் அட்டாக்கா இல்ல என்னவா இருக்கும்னு சொல்லி எப்படி அவங்களை ஹெல்ப் பண்ணலாம், எந்த விஷயம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நான் இதை முடிச்சுட்டு 2 விஷயம் பண்ணணும். என்ன ஒண்ணு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி, 2வது லைசன்ஸ் பத்தி. ஓகே, 3வது ஒரு பல்லாம் வாங்கி யோசிக்கிறேன். என்ன இப்ப ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, அவங்களுக்காக பிளேஸ்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு பண்ணலாமா? ஆமாமா, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? பிகாம். ஓகே, ஃபினான்ஷியல். என்னப்பா வெறும் பிகாம் மட்டும் தான் இருக்கீங்களா? பையன் இருக்கீங்களா? ஃபைனல் இயர் தான் முக்கியமா